ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இளைஞரணி செயலாளர் அப்துல் ரஷீத் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் சிக்கோநகர் இரா சரவணபாண்டியன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்துள்ள அருமை அண்ணன் சத்திரியன் தூவே வேணுகோபால் அவர்களே, இங்கே இந்த கூட்டத்திற்கு வர முடியாமல் இருக்கும் அண்ணன் அருமை அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களே, திரு போலந்தி மாறன் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய தமிழரசு அவர்களே, மற்றும் மாவட்ட பொருளாளராக இருக்கும் கார்த்திகேயன் அவர்களே, ஈரா தேவராஜ் அவர்களே, வெற்றிவேந்தன் அவர்களே, அப்துல் ஹனீப் அவர்களே, அப்துல் அமீத் அவர்களே, அப்துல் வாஹித் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, வினோத் அவர்களே, எஸ்யூ அப்துல் ஆசிக் அவர்களே, பூ விஜயானந்த் அவர்களே, இங்கே கண்டன உரையாற்ற வருகை தந்துள்ள அருமை சகோதரர் திருவெற்றூர் மாரிமுத்து அவர்களே, மு ராஜா அவர்களே, மதன்ராஜ் அவர்களே, இரா துளசிதாஸ் அவர்களே, ராமு அவர்களே, ஏபி ரஃபீக் அஹமது அவர்களே, பாக்ஸர் விக்கி அவர்களே, கணேசன் அவர்களே, ரிஷிகுமார் அவர்களே, சித்திக் பாஷா அவர்களே, இப்ராஹிம் அவர்களே, தனசேகர் அவர்களே, வெங்கட் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, முகமது ஜியா அவர்களே, முகமது ரஃபீக் அவர்களே, முகமது ஹசன் அவர்களே, அமீர் அவர்களே, சாதிக் பாஷா அவர்களே, ராமத்துல்லா அவர்களே, முகமது பாசில் அவர்களே, அப்துல் பாசித் அவர்களே, முகமது யாசின் அவர்களே, பீர் முகமது அவர்களே, கயாஸ் அவர்களே, காமில் அவர்களே, ஆகில் அவர்களே, சையது இப்ரான் அவர்களே, சதாம் ஹுசேன் அவர்களே, முகமது நாசர் அவர்களே, ஏஆர் அக்பர் அவர்களே, எம் முகமது பிலால் அவர்களே, பாபா பக்ருதீன் அவர்களே, ஸ்ரீநாத் அவர்களே, நவீன் அவர்களே, ஷாகில் அகமது அவர்களே, கடைசியாக வரவேற்புரை ஆற்ற வருகை தந்துள்ள நன்றி உரையாற்ற வருகை தந்துள்ள கு பாலாஜி அவர்களே, இங்கு அண்ணாநகர் பகுதியின் சார்பில் வருகை தந்துள்ள தானா கணேஷ் அவர்களே, தேவராஜ் அவர்களே, பல்லாவரத்தில் இருந்து வருகை தந்துள்ள சுரேஷ் அவர்களே, அவருடைய சகோதரர்களே, அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாத காலத்தில் இங்கே சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. எல்லா கட்சியும் கூட்டணி கட்சியில் ஒரு திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி அப்படின்னு 2 கூட்டணி இருக்குது. அது இல்லாமல் இப்போ புது நடிகர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் ஒரு தேர்தலை பணியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் தேர்தலை நோக்கி போய் கொண்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கும், எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், எத்தனை சீட்டு இந்த வாட்டி, எந்த தொகுதியில் நாங்கள் நிற்கணும், அதை நோக்கி ஒருத்தரும் ஒரு கட்சி தலைமையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும் தமிழ்நாடு முழுக்க தமிழர் வேலை தமிழருக்கு, இது என்னடா புதுசாக இருக்குது, தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு நம்ம ஊரில் நம்மளுக்கு வேலை இல்லாமல் என்ன, இது புரிதல் இல்லாமல் நம்ம மக்கள் இருக்காங்க. எதுக்காக இந்த தமிழர் வேலை தமிழருக்கு என்று தமிழ்நாடு முழுக்க தமிழக வாழ்வுரிமை சொல்லிகிட்டே போகிறாங்கன்னா, இதை ஒரு போராட்டமாக அறிவித்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் சட்டமன்ற வளாகத்தின் அருகில், சட்டமன்ற எம்எல்ஏ ஹாஸ்டலில் பக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைவர் அவர்கள் தலைமையில் நடத்தினோம். ஏன் தமிழ்நாடு முழுக்க இந்த பேரை தமிழர் வேலை தமிழருக்கேன்னு சொல்லிட்டே போகிறாங்களே, என்னதான் இருக்கும் அப்படின்னு கூர்ந்து கவனிக்கின்ற பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தை நன்றியை சொல்லி, இந்த வடவர் ஆதிக்கம் எனக்கு முன்னாடி பேசின எல்லா அண்ணன்மார்களும் சொன்னாங்க, இந்த வடவர்கள் ஒரு நாளைக்கு 10,000 பேர் ரயில் மார்க்கமாக இறங்குறாங்க. இது உண்மையா இல்லைங்களா? கொழுப்பு வேலை செய்யறதுலேருந்து, பஞ்சு மிட்டாய் விற்கிறதுலேருந்து, பெட்ஷீட் விற்கிறதுலேருந்து, ஆரம்ப காலத்தில் குல்ஃபியஸ் விற்கிறதுலேருந்து நம்ம ஊரில் வந்துருந்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வணிக வளாகங்கள் எல்லாமே அவங்க கிட்ட தான். ஷாப்பிங் மால் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒட்டுமொத்த ஷாப்பிங் மால் யாருக்கிட்ட இருக்கு? தமிழர்கிட்ட இருக்கா? கிடையாது. முந்திரி வணிகம் தமிழர்கிட்ட இருக்கா? கிடையாது. இரும்பு ஒரு காலத்தில் நம்மளோட முஸ்லீம் சகோதரர்கள் வச்சிருந்தாங்க, இரும்பு எல்லாம் உருக்கிறது இறக்கிறது எல்லாமே பழைய இரும்பு கடை, இப்போ அந்த துறையிலையும் அவங்க வந்துட்டாங்க. மளிகை கடை ஒரு காலத்தில் முக்காவாசி இடத்துல பார்த்தீங்கன்னா நாடார் சமூகம் அவங்க வச்சிருந்தாங்க மளிகை கடை. இன்னைக்கு யாரும் மளிகை கடை வச்சிருக்கா? மளிகை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சொல்லிட்டு மிகப்பெரிய எப்படி சொல்றது, ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட், அந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே யாருது? வடக்கந்து தான். ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் டீ கடை அவங்களுக்கு தான். 1-2 டீ கடை தான். ஒரு காலத்தில் டீ கடை தான் மலையாளிஸ் வச்சிருந்தாங்க, நம்ம சகோதரர் தமிழ் சகோதரர் வச்சிருந்தாங்க. இப்போ டீ கடை பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே பல வச்சுட்டு அவங்க தான் அந்த இஞ்சி டீன்றதை கொண்டு வந்த கான்செப்டே அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஒட்டுமொத்த தொழிலே அவங்க கிட்ட வந்துருச்சு. இன்னைக்கு கூலியை நிர்ணயிக்கிற இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ
இப்போ இங்க இருக்க திருவள்ளூர் மாவட்டத்து பீஞ்சூர் பக்கத்துல அண்ணன் சொன்னாரு, கட்டுப்பள்ளி என்ற ஒரு ஊர்ல கப்பல் கட்டு நிறுவனத்துல ஒரு ஒரு ஒப்பந்த தொழிலாளர் வந்து மேலே ஏறும்போது கீழே தவறி வந்து இறக்குறாரு. அதுல நம்ம வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல வரல, அவர் இறக்குறாரு. அந்த இறந்தவருக்கு நீதி கேட்டு போறாருன்னு சொல்லி காவல்துறையோட மண்டையை உடைக்கிறாங்க. யாரு? இந்த இந்திக்காரங்க, இந்த வடக்கங்க. எல்லா இந்திக்காரங்களும் நம்ம விரோதி கிடையாது, சரிங்களா? தலைவர் அவர்கள் என்ன சொல்றாரு? உள்நிலை சீட்டு முறை மகாராஷ்டிரா, பீகார், குஜராத் எல்லாத்திலயும் இருக்கு. எந்தெந்த மாநிலத்திலிருந்து இங்க போய் பஞ்சம் பிழைக்க வரானுங்களோ அவனுங்க மாநிலத்தில் நம்ம இங்கிருந்து வேலைக்கு போனா அங்க எத்தனை வருஷம் வேலை செய்யறோம், எந்த கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறோம், எத்தனை வருஷம் நம்மளோட இது பர்மிட் முடியுது அப்படின்னு உள்நுழைவு சீட்டு முறையும் வச்சிருக்கான். நம்ம புதுசா ஒன்றும் சொல்லல. அவன் வரட்டும் வேலைக்கு, கொளுத்து வேலை செய்யறான், மேஸ்திரி வேலை செய்யறான், கடை வைக்கிறானா, எந்த வேலையில வேணா வரட்டும். இன்னைக்கு பாஸ்போர்ட் எடுத்து பாருங்க, மொத்த பேர் அவனா தான் இருக்கான். அவன் செய்யற சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். எங்க தலைவர் ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லல. ஏற்கனவே மாநிலத்தில் அமலில் இருக்கிற விஷயத்தை தான் சொல்றாரு. உங்களுக்கு வந்த ரத்தம், எங்களுக்கு வந்த தகவல் சட்னியா? எங்க வேலை நீ பறிப்ப, அதை பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா? எங்களுக்கு நோட்டு சீட்டு முக்கியம் கிடையாது. என் மக்கள், என் மண்ணுக்காக என் தலைவர் தொடர்ச்சியா போராடி இருக்காங்க. அவர் கூட பின்னாடி நாங்க நிக்கிறோம், உறுதியா நிக்கிறோம். இங்க கவுன்சில் சீட்டு கிடைக்குமா, நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாமா, எம்பி ஆகலாமா? பதவி ஆசை என்னைக்குமே கிடையாது. 15 வருஷம் 14 வருஷம் முடிஞ்சு 15 வருஷம் தொடக்கத்தில் இருக்கும். ஆரம்ப காலத்தில் தலைவர் கூட இருக்கிறோம், சரிங்களா? நோட்டுக்கு சீட்டுக்கு போறவர் எங்க தலைவர் கிடையாது. ஒத்த சீட்டு, அதெல்லாம் ஒத்த சீட்டு சொல்றதுக்கே எனக்கு 234 தொகுதி எங்க தலைவர் மட்டும்தான். ஒட்டுமொத்த தொகுதி எங்க தலைவர் மட்டும்தான் பேசுற சட்டமன்றத்தில். இந்த தமிழர்கள் பேசும்போது அங்க இருக்கிற சட்டமன்றத்தில் நம்ம கூட்டணியில் இருக்கிறவனுக்கு கோபம் வருது. ஏன் வருது? யாருக்காக பேசுறேன்? எங்க தலைவர் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக தான் பேசிட்டு இருக்காரு. அந்த புரிதல் கூட கிடையாது. எதிர்கட்சி பண்ண தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு இங்க இருக்கிற அமைச்சர் கோபம் வருது. ஏன் வருது? அவன் அடிக்கிறான் போலீஸ், காவல்துறை. இங்க நம்ம காவல்துறை அதிகாரி இவர் நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயா, இத்தனை மணிக்கு தொடங்க, இத்தனை மணிக்கு முடிங்க, ரோடுல எந்த பிரச்சனையும் வேணும், யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறோம். நாங்க மதிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம், நீதிமன்றத்தை மதிக்கிறோம். கார்த்திகேயன் ஒரு பொருளாளர் சொன்னாரு, என் மேல 4 வழக்குன்னு. கிட்டத்தட்ட 4 வழக்குலையும் இப்ப நான் விடுதலா இருக்கோம். கடைசி வழக்கு நாங்க எங்க சத்தியம் தூக்க வேணுமாப்பாளர் ஏட்டோ மாரிமுத்து இங்க எல்லாரும் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சட்டத்தை மதிக்கிறோம், நீதிமன்றத்துக்கு போறோம், மாசமான நீதிமன்றத்துக்கு போறோம். எதுக்கு? எங்களுக்கு வேலையாட்டி இல்லைன்னா கிடையாது. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக தொடர்ச்சி களத்தில் நின்ற என் வீட்டு பிரச்சனைக்காக நீதிமன்றம் போறோம். 2016 வந்து காவிரி பிரச்சனைக்காக சிறை போனேன். 24 சிறையில் இருந்தேன். எதுக்காக இருந்தோம்? இந்த மக்களுக்காக. தொடர்ந்து காவேரியில தனி தரல நம்ம ஆளுங்க நாங்க அடிக்கிறோம். தமிழ் என்ன பேர் போட்டு ஒரு வணிக வளாகம் வச்சிருந்தாலும், ஹோட்டல் வச்சிருந்தாலும் அதை அடிச்சு உடையலாம். அந்த உரிமையாளர் அடிக்கிறான், லாரி உரிமையாளர் அடிக்கிறான். இங்க இருந்து அங்க ஏற்றுமதி போறது, அங்க இருந்து ஏற்றுமதி போறது, இங்க எத்தனை வர லாரிக்காரன் அடிக்கிறான். முடிவு எடுத்தோம். தமிழ்நாட்டில் நாங்களும் அடிப்பட திருப்பி அடிச்சோம். வழக்கு வாங்கினேன், சிறைக்கு போனேன். என் வீட்டு பிரச்சனைக்காக போல. அன்னைக்கு என் குழந்தைக்கு வந்து என் பொண்ணு இங்க வந்திருக்கா, 6 மாசம் கை குழந்தை. 28 நாள் சிறையில் இருந்தேன். தமிழக வாழ்வு முயற்சியில் நான் 1 வாரம் போனேன். எதுக்காக? மக்களுக்காக. தொடர்ச்சியா களத்தில் நின்று அந்த உடம்பை உறுத்தி ஒரு நாள். இப்ப நேற்று சேலம், அதுக்கு முதல்ல தருமபுரி, நாளைக்கு எங்கண்ணே அண்ணன் போறது கோட்டை. ஒரு ஊருக்கும் எந்த தலைவன் போறான். இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. எந்த நடிகன் போனாலும் அந்த இடத்துல கூட்டம் சேரதான் செய்யும். உடனே என் தலைவன் வந்துட்டான், பல்லாயிரக்கணக்கான ஜனங்க வந்துட்டாங்க, நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடக்கும், அவ்வளவுதான். நாங்க தான் தமிழ்நாட்டை. ஏண்டா இத்தனை வருஷ காலம் நீ எங்கடா போய் பிடிக்கணுந்தா? இத்தனை வருஷ காலம் எங்க இருந்தா? எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் உன்னால வர முடியுமா? இன்னைக்கு காமெடியிலும் காமெடி, பெரிய காமெடி. பார்த்தீங்கன்னா போன ஒரு 2 மாசம் வரைக்கும் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அதிமுகவோட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். என்னன்னு, நாடாளுமன்றத்திலும் சரி, வருகின்ற சட்டமன்றத்திலும் சரி, இனி பிஜேபியோட கூட்டணியே கிடையாது சொன்னாரா இல்லைங்களா? மானம் கட்டவன எங்களெல்லாம் பார்த்தா எப்படா பைத்தகாரம் வச்சிருந்தா? ஒரு பக்கம் நீ தற்கூரி எடப்பாடி காலில் விழுந்து பதவி வாங்கிய எடப்பாடி ஒரு போதும் பிஜேபி ஆதரிக்காது அப்படின்னு சொன்னாரு அண்ணாமலை அவர்கள். அப்புறம் பார்த்தா 2 பேரும் போன வாரம் 2 பேரும் ஒரே சேர்ல உட்காந்துக்கிறாங்க. கேட்டா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க, ஒரு நகைச்சுவைக்கு, ஒரு அரசியல் இதெல்லாம் சாதாரணம். ஏன்னா மக்களை பார்த்தா உங்களுக்கு முட்டா பசங்க மாதிரி தெரியுதா? ஓட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? உங்க நாடகத்தை நடத்திக்கிட்டே இருப்பீங்களா?
எதுக்காக இந்த இவங்க பண்ற விஷயத்துல ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், சரியா இல்லைங்களா? ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். அந்த கூத்தாடிக்கு தான் இப்ப கொண்டாட்டம். யாரு கொண்டாட்டம்? வந்த கூத்தாடிக்கு தான் கொண்டாட்டம். கூட்டத்தை பார்த்து திருச்சி திணறுது, மதுரை திணறுது, திண்டுக்கல் திணறுது. திணறதான் செய்யும். நாளைக்கு அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் போட்டோம், இதோட பல்லாயிரக்கணக்கான கூட்டம் சேரும். இன்னும் வராங்க. பெரிய பெரிய நடிகர் கேபிஐ பால அந்த தெருவில் போட்டுங்க நடந்து. இந்த தெருவில் இருந்து அந்த தெரு அந்த முனைக்கு போறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகுதாங்க. பாருங்க, நடிகர்னா ரசிக்க தான் செய்வோம். நானும் ஒரு காலத்தில் விஜய் ரசிகர் தான். 98 நானும் ரசிகர் மன்றம் வச்சிருந்தேன். சரவண பாண்டியா விஜய் ரசிகர் மன்றத்தில் மாவட்ட பொருளாளர் தானே சரவண பாண்டியா. அந்த கட்சி அந்த பொறுப்பே வேணாம்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழக வாழ்வு கட்சியில் இணைஞ்சிருக்காரு. எதுக்காக? நம்ம தலைவரோட கொள்கையை ஏற்று. எல்லாரும் யோசிக்கலாம், என்னடா இவனுங்க போட்டு மீட்டிங்கை போட்டு தமிழர் வேலை ஏங்க, காவல்துறையில் கூட தமிழருக்கு வேலை இல்லைங்க. காவல்துறையில் கூட தமிழருக்கு வேலை இல்லை. உயரதிகாரி யாரு? ஜேசி யாரு? என்னுடைய நண்பர் இங்க ஒரு திருமங்கலத்தில் ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி அது கொலை, சரிங்களா? முதல்ல நாங்களும் ஆக்சிடென்ட் தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் கொலை வழக்கா மாறிச்சு, சரிங்களா? அப்போ அந்த கொலை வழக்கு மாறும்போது நான் திருமங்கலம் ஆய்வாளர்கிட்ட போய் நேரில் பேசுறேன். ஐயா, இது ஆக்சிடென்ட் இல்லை, கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கை நீங்க விசாரிக்கணும் ஐயா அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் அது இது நாங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அது கொலை வழக்குன்னு முடிவாகுது, சரிங்களா? இந்த முடிவாகுது எஃப்ஐஆர். ஏன்னா அந்த கொலை பண்ணவங்க யாரு? அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒரு நபரோட பேரன், 2 நபரோட பேரங்க, சரிங்களா? அவங்களை நெருங்கவே முடியாதுன்றாங்க. ஒரே வார்த்தை சொன்னேன், என் நண்பனுக்காக நான் நிற்கிறேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல இவனை எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணாம விட மாட்டேன். ஒரே அப்படி 3 நாள் ரிமாண்ட் பண்ண. யாரை நெருங்கவே முடியாது சொன்னாங்க? இந்த அதிகாரத்தில் இருக்கிறவன பேரங்கிட்ட நெருங்க முடியாது. கட்சியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. கட்சி பேரை நான் சொல்ல விரும்பல. ஆனா அவனை ரிமாண்ட் பண்ற வரைக்கும் விடவே இல்லை. அந்த உடலை நான் வாங்கவே இல்லை. நண்பர்களாக ஒன்றா இருந்தோம், அரசியலை கடந்து நண்பர்களாக ஒன்றா இருந்தோம். அதை வென்று காட்டணும். இது எங்கிருந்து நான் கற்றுக்கிட்டேன்? என் தலைவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எங்க கத்துக்கிட்டேன்? 14 வருஷத்துக்கு முன்னாடி திருவேற்காடுல சாந்தவேல் என்கிற ஒரு ஐயப்ப பக்தன் இங்க இருந்து கேரளாவுக்கு போறான். அங்க போகும்போது கேரளா காவேரி அந்த முல்லை பெரியாறு பிரச்சனையை பத்தி ஒரு டீ கடையில் பேசும்போது அந்த டீ கடை மலையாளிக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அவன் சுட வச்சிருக்கான் அந்த பாய்லர் அப்படின்னு மேல தள்ளி விடுறான். உடல் முழுக்க கருகுது. அவன் அங்கேயே இறந்துடுறான். அப்போ கட்சி ஆரம்பிக்கல. ஆமாங்களா? அப்போ கட்சி ஆரம்பிக்கல. 15 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் அந்த உடலை அங்கிருந்து கொச்சியிலிருந்து எடுத்துட்டு திருவேற்காடு அந்த முள்ளு பதர்ல அவங்க வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வச்சு அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வாங்கி கொடுத்தாரு. அப்போ பொறுப்புலையும் இல்லை, கட்சியில இல்லை, எம்எல்ஏவா இல்லை. எம்எல்ஏவா இருந்தா தலைவர் மக்கள் மன்ற சட்டமன்றத்தில் பேசுவாரு. எம்எல்ஏ இல்லைன்னா அவர் மக்கள் மன்றத்தில் ரோட்ல பேசுவாரு. எங்கள் தலைவருக்கு சீட்டு முக்கியம். இது எவன் வாயிலாவது ஒத்த சீட்டு வந்துச்சுயா? 234 தொகுதியில் என் தலைவர் தாயா சீட்டு. என் தலைவர் ஒட்டுமொத்த தொகுதிக்கு தான் பேசுவாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்சம் 38 மெடிக்கல் காலேஜ் வந்ததுக்கு காரணம் யாரு? என் தலைவர். சட்டமன்ற வரலாறு. வீட்டுக்கு வீடு மழை நிறுத்தம் இருக்கீங்களா? எல்லாரும் வீட்டிலே இருக்க. அது கொண்டு வந்தது யாரு? என் தலைவர். பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தது யாரு? தமிழ்நாடு முழுக்க என் தலைவர். சட்டமன்ற தீர்மானத்தில் நீங்க பாருங்க, வரலாற்றை திரும்பி பாருங்க. ஒரு பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனைக்கு மட்டும் பேசக்கூடிய ஒரே தலைவர் 234 தொகுதியில் ஒரே எம்எல்ஏ எங்கள் தலைவர் மட்டும்தான் என்று சொல்லி நேரம் குறைவாக இருக்குது. அதனால நீண்ட நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுல ஒரே ஒரு பாடல் மட்டும் ஒரு பாடிட்டு முடிச்சிடலான்னு. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? கத்தியா, கோடாரியா, ஈட்டியா, கடபாரியா? இல்ல இல்ல, அடனே நீயே சொல்லுப்பா. நிலை கெட்டு போன கயவர்களின் நாக்குதானது. நிலை கெட்டு போன கயவர்களின் நாக்குதானது. இது யாருக்குன்னா அண்ணாமலையும் எடப்பாடிக்கு 2 பேருக்கும் தான் சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.